கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடி இந்திய வங்கிகள் இருந்து இந்த கடன்லாம் கொடுக்கப்பட்டுச்சு கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு. அதெல்லாம் திருப்பி தரல அப்படிங்கிறதுனால பேலன்ஸ் ஷீட்டை கிளியர் பண்ணி காமிச்சா பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. ஒரு 6 லட்சம் கோடி எஸ்பிஐ பேங்க்கு, பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த 5 பேங்க் மட்டுமே தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. நீங்க பெரிய கார்ப்பரேட் கம்பெனி வாங்கின பணத்தை அவன் கட்ட முடியலன்னு தள்ளுபடி பண்றீங்க. ஆனா இதே காலகட்டத்தில் 2019 இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு 8600 கோடி ரூபாய் அக்கௌண்ட்ல இருந்து பிடிச்சிருக்காங்க. என் அக்கௌண்ட் முதல் கொண்டு மினிமம் பேலன்ஸ்ல இருந்து பிடிக்கப்பட்டிருக்கு. நல்லா போய் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நம்ம கவனிக்க மாட்டோம். பெரும்பாலும் கவனிக்காமலேயே மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு நம்ம பணம் பிடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. 8494 கோடி ரூபாய். நான் இயல்பா ஒரு கேள்வி கேட்கிறேன், யாருகிட்ட மினிமம் பேலன்ஸ் இருக்காது? வேலைக்கு போறவங்க, நடுத்தர வர்க்கம், உழைக்கிற வர்க்கம், பாட்டாளி வர்க்கம், இவங்கள்ட்ட தான் அவங்களால தான் மெயின்டைன் பண்ண முடியாது. கையில் காசு இருக்காது. அவசர தேவைக்கு மினிமம் பேலன்ஸ் முதல் கொண்டு எடுத்து செலவு பண்ண வேண்டிய நிலைமையில் இருப்பாங்க. அப்போ இந்த நாட்டினுடைய வறிய ஏழை மக்களுடைய மொத்த காசையும் நீங்க மினிமம் பேலன்ஸை சுரண்டிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நாங்கள் அரசு திட்டம் கொண்டு வர்றோம், மத்திய அரசாங்க திட்டம் கொண்டு வர்றோம். இந்த திட்டத்து மூலியமா நாங்கள் மணி டிரான்ஸ்ஃபர், அதாவது ஃபினான்ஷியல் தான், நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பெனிஃபிட்ஸ் தான் வச்சிருக்கோம், நாங்கள் பணமாக தான் போடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு அப்படிங்கிறீங்க. கிராமப்புறத்தில் இருக்கவங்க கூட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் தான் பணம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறீங்க. ஸோ அது ஒரு ஸ்ட்ரக்சராக நாங்கள் கொண்டு வரேன்னு சொல்கிறீங்க. ஓகே, ரைட்டு, அதை கூட ஏற்றுக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரக்சராக கொண்டு வரீங்க, எந்த தொகையாக இருந்தாலும் பேங்க் மூலிமா வருதுங்கிறத நம்ம ஏற்றுக்கலாம். பட் ஆனால் அந்த அரசு சொல்லக்கூடிய தொகை வாங்குறதுக்காக உருவாக்கப்பட்ட வங்கிகள் கூட, அந்த வங்கி கணக்குகள் கூட மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு பிடிச்சிட்டு போயிடுறீங்க. எனக்கு வர்றதே துருண்டு காசு தான், அதையும் நீ சேர்த்து பிடிச்சிட்டு போயிடுறேன். ஸோ அப்போ இன்னொரு பக்கம் பேரலாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு பேங்க்கே இவ்வளோ தள்ளுபடி பண்ணியிருக்கு அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது.